சனி பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு அஷ்டமத்து சனி விலகுவதால் கலக்கப் போகும் கடகம் ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்களே, 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அஷ்டமத்து சனி, அதாவது ராசிக்கு 8வது இடத்தில் இருந்த சனி காரணமாக நீங்கள் அனுபவித்து வந்த சிரமங்கள் படிப்படியாக நீங்கி புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்வில் குவியும். இனி மகிழ்ச்சிக்கு எல்லை. கடந்த காலத்தில் இழந்த பொருள், உறவு, வாய்ப்பு என எதுவாக இருந்தாலும் அவை மீண்டும் உங்களை நோக்கி வரும். வாழ்க்கையில் புதிய துவக்கத்திற்கு இது சிறந்த காலம். புதிய தொழில், புதிய தொடர்பு என எதைத் தொடங்கினாலும் வெற்றி உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். வருமானம் அதிகரித்து கடன் பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். உறவினர்களுடன் நல்லுறவு ஏற்படும். உடல் நலம் மேம்பட்டு மன அழுத்தம் குறையும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உதாரணத்திற்கு, ஒரு கடக ராசிக்காரர் கடந்த சில ஆண்டுகளாக வேலை இழந்து மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார் என்றால் சனி பெயர்ச்சியின் பின் அவர் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல வேலையை பெறுவார். அவரது பொருளாதார நிலை மேம்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். 2020 முதலே கடக ராசி சனி பெயர்ச்சியால் பெரிதும் பாதிக்கப்படும் ராசியாக இருந்து வருகிறது. அப்போதைய சனி பெயர்ச்சி கண்டக சனியாக கடக ராசிக்கு இருந்தது. ஒருவரின் ராசியில் 7ஆம் இடத்தில் இருந்து சனி பகவான் பார்ப்பதால் கண்டக சனி ஏற்படுகிறது. அதை எதிர்கொண்ட கடக ராசிக்காரர்கள் பிறகு 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அஷ்டம சனி பாதிப்பை எதிர்கொண்டு வருகிறார்கள். 2025 ஆல் நடைபெறும் சனி பெயர்ச்சியால் கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்கும். இது மகிழ்ச்சியை கொடுக்கும். இருப்பினும் சனி பெயர்ச்சியால் கடக ராசிக்கு சிறு சவால்களும் ஏற்படக்கூடும். சனி பகவானின் பார்வை மாறப்போவதால் ஏற்படும் சவால்களை விரிவாக பார்க்கலாம். சனி பெயர்ச்சியால் எழக்கூடிய சவால்கள்: தந்தை மகன் உறவு, தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது குடும்பத்தில் சிறிய அளவில் மனக்கசப்பை ஏற்படுத்தலாம். வேலை மாற்றங்கள்: எதிர்பாராத விதமாக வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் நிகழலாம். இது தொடக்கத்தில் சிரமமாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் நன்மை பயக்கும். குழந்தைகளின் நலன்: குழந்தைகளின் உடல்நலம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். கல்வியில் சில தடைகள் ஏற்படலாம். பதவி உயர்வு தாமதமாகலாம். பொறுமையாக இருந்து உழைப்பை தொடர்ந்தால் வெற்றி கிடைக்கும். சனி பகவானின் பார்வையின் தாக்கம்: குறைபாடுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் குறையும். உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் வரலாம். உடன்பணிபுரிபவர்களிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டும். உத்தியோகத்தில் விருப்பமில்லாத இடமாற்றம் வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் குறைவாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பொருளாதார நெருக்கடிகள் வரும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கோர்ட் கேஸ் என அவ்வப்போது பிரச்சனைகள் வரும். சனி பகவானை எப்படி வழிபடுவது? திருநள்ளாறு: சனி பகவானின் இடமாற்றத்தால் ஏற்படும் சிறு பிரச்சினைகளையும் களைய காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறுவில் உள்ள தர்பாரணேஸ்வரர் கோயிலில் சனி பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. நல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். சனி காயத்ரி மந்திரம்: சனி காயத்ரி மந்திரத்தை தினமும் 21 முறை உச்சரிக்கவும். சிவ ஆலயம்: உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று எள் தானம் செய்யுங்கள். சனி பெயர்ச்சி என்பது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் காலம். கடக ராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டு தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். விஷ்ணுவின் சகஸ்ரநாமம் படிப்பதால் ஏற்பட்ட தடைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும்.